வணக்கங்க. ஜோதிட சரவணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற பதிவு 3ஆம் பாவக சிறு ஆய்வு. 3ஆம் பாவகம் அப்படின்னா, இப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல மால், மால் பாம்பு அப்படி எடுத்துக்கோங்க. மால், பாம்பு, கதிர். மால், பாம்பு, கதிர் காலபுருஷனுக்கு 3. அப்போ விதியை வெல்லும் இடம் 3. 3ஆம் இடம் விதியை வெல்லும் ஆற்றலை உடைய இடம். அப்போ விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ எல்லாத்துக்குமே அந்த காலபுருஷனுடைய இடத்துலயே அந்த லக்ன புள்ளி வருமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. 12 இடங்கள்ல எங்க வேணாலும் அந்த புள்ளி விழுகும். அப்போ அந்த புள்ளியை பிடிச்சா நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இப்போ அந்த விதியை வெல்லும் ஆற்றல் கூடிய அந்த இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல புள்ளி அப்படி வைப்போம். அதாவது மூலத்துல புள்ளி. இப்போ புள்ளிக்கு 7ல கதிர், மால், பாம்பு இப்படி இருக்குங்க. இப்போ அந்த விதியை ஜெயிக்க முடியுமா? புள்ளிக்கு 7ல வந்துருச்சு. இப்போ அவங்க விதியை ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? வாய்ப்பு இங்கேயே பர்சன்டேஜில் பாதி குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போ அப்படி உறுதின்னு சொல்லலாமா அப்படின்னா, இப்போ அந்த புள்ளிக்கு அதிபதி எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. புள்ளிக்கு அதிபதி இப்போ நம்ம காலபுருஷனுக்கு 7. இப்போ அந்த 50% சரியுதுங்களா? விதியை வெல்லும் ஆற்றல் இங்கே நிற்கிறது. யூகிச்சு பாருங்க. இப்போ 3ஆம் இட பலன் புள்ளிக்கு எப்படி கிடைக்குது? புள்ளி என்ன தவறு செஞ்சுச்சு? புள்ளியே தவறு செஞ்சுச்சுங்க அங்க. இப்போ காலனுக்கு 5 சிவன். சிவனே பாம்பிடம் மண்டியிட்டு நிற்கிறது. அப்போ இந்த சிவன் செய்த தவறு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு மேல இந்த மற்ற கிரகங்களையும் பார்ப்போம். ஆக இப்போ புள்ளிக்கு 7ங்கும் போது என்ன நடக்கும்? விதியை வெல்லும் ஆற்றல் பாதிக்கப்படுகிறது. சரி, இது சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அப்படி எடுத்துக்க முடியாது. சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சம்பவம்னு வந்தா அது திசாபுத்தி கோச்சாரம் வரணுங்க. இயல்பு, ஒரு இயல்பான விஷயங்கள் தான் இது. அதாவது ஒரு லக்ன புள்ளியின் இயல்பு தான் இதெல்லாம். லக்ன புள்ளின்னா யாரு? ஆன்மா. இந்த ஆன்மாவின் இயல்பு இதுதான். சம்பவம் வரும்போது பேசிக்கலாம். இதன் தொடர்ச்சி தொடரும். நன்றிங்க. வணக்கம்.